ஹாய் தைப்பூசத்துக்கு ரொம்ப நாளாக சைவம் இருந்துச்சுங்க. ஸோ சைவம் கழிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஃபுட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஹோம்மேட் சிக்கன் ரைஸ் செஞ்சேன். இது ரொம்ப ஈஸிங்க செய்யறதுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டர் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ பட்டர் ரைஸ் செய்யறதுக்கு 2 கரண்டி பட்டர் சட்டியில் போட்டு அது கூடவே அரைச்ச இஞ்சி பூண்டு பட்டை பூ சிராய் செண்டோல் எல்லாம் கூடவே கியூப் ஐயம் போட்டு சோறாக்கி எடுத்துருங்க. ஸோ சோறு வெந்துட்டு இருக்கிற கேப்பில் நான் கொஞ்ச நேரம் பேக்கர்ஸ் காட்டேஜ்க்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் பார்த்தாக்கா சோறு நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்போ சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5-6 பழுத்த மிளகாவை நல்லா பிளெண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அந்த பேனில் அரைச்ச இஞ்சி போட்டு வதக்கிட்டு இப்போ நீங்கள் அரைச்சி வச்ச பழுத்த மிளகாவை போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கூட உப்பு சீனி லெமன் ஜூஸ்லாம் போட்டு கிண்டி எடுத்தீங்கன்னா சாஸ் ரெடி. நான் பேக்கர்ஸ் காட்டேஜ்ல இருந்து பிளாக் பேப்பர் சிக்கன் தான் வாங்கினேன். யூஸ்வலாக இவங்ககிட்ட 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பாபிக்யூ ஃப்ளேவர், இன்னொன்று பிளாக் பேப்பர். எனக்கு பர்சனலாக பிளாக் பேப்பர் தான் ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு வந்து சிக்கனை அழகாக கட் பண்ணி வச்சு ஸோ அப்போ தான் சர்வ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண நசியம் ரெடி ஆச்சு. நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.